Hi friends, welcome back to Shivaprathy Creations. Happy New Year 2024. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் தைக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ப்ளவுஸ் பீஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஒயிட் கலர், பேக்கில் வந்து அந்த ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் கீழே வந்து சாட்டனில் அந்த கவுன் வரும்ல, அந்த சாட்டனில் நாங்கள் வந்து அந்த பீஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து லைனிங், அதுக்கப்புறம் வந்து கேன் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து கேன்னு நெட்டில் ஓகேவா, ஏன்னா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னால எங்கள் அம்மா வந்து நெட்டில் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஹேண்டு பெல் ஸ்லீவ்ஸில் நாங்கள் இது வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மா இது எப்படி தைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். என் தங்கச்சிக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எங்கள் அம்மா இதை எப்படி தைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இது வந்து அந்த கீழே வந்து நம்ம அந்த சாட்டன் பீஸ் கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து ஜிக்ஸாக் போட போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். முதல்ல வந்து அந்த ப்ரெஷரை வந்து ஃபுட் ப்ரெஷரை வந்து மாற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிக்ஸாக் அங்கே வந்து உங்கள் மிஷினில் வந்து ஜிக்ஸாக்குன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வரும். ஏன்னா வந்து அந்த வளைவு அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து அம்ப்ரெல்லா மாடல்னால வளைவெல்லாம் அழகாக வரும். அதே இது நீங்கள் வந்து நரம்பில் கூட போடலாம். எங்கள் அம்மா வந்து நார்மலாக தான் தைச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து என் தங்கச்சிக்கு தான் தைச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து நியூ இயருக்கு ட்ரெஸ் இருந்ததுனால உங்களுக்கு வேணும்னா என்னோடய ட்ரெஸ்ஸு நான் வந்து உங்களுக்கு போடுறேன். அதில் வந்து நரம்பு வந்து வச்ச மாதிரி நாங்கள் காமிக்கிறோம். இதோட லுக்கு வந்து நம்ம ரெடிமேடில் கடையில் வாங்குற மாதிரி தான் இது இருக்கும். எங்கள் அம்மா அந்த மாதிரி தைச்சிருக்காங்க. என் தங்கச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருந்த பீஸ் வச்சு தான் இந்த இதை தைச்சாங்க. ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு இதை நாங்கள் தைச்சோம், அது மீதி பீஸ் இருந்ததுனால எங்கள் தங்கச்சிக்கு இதை வச்சு தைச்சாங்க. கடையில் வாங்கலான்னு தான் பார்த்தோம். எங்கள் அம்மாவுக்கு டைம் இல்லாதனால இப்போ இந்த கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர் ட்ரெஸ் எல்லாம் அவங்க கஸ்டமர் வந்து கொடுக்கறதுனால எங்கள் அம்மாவுக்கு டைமே சுத்தமாக இல்லாதனால எங்கள் அம்மா வீட்டிலையே தைச்சிட்டாங்க. நைட்டு 7 மணிக்கு வந்து பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 o'clock எல்லாமே முடிச்சுட்டாங்க. இதுதான் வந்து ஃபினிஷிங். எங்கள் அம்மா எப்படி தைக்கிறாங்கன்னு பாருங்கள். கேன் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து எப்படி வைக்கணும்னா, எங்கள் அம்மா இப்போ வந்து அந்த லைனிங், இப்போ நம்ம உள்ள வந்து அந்த சாட்டன் கொடுத்துருக்கோம்ல, அந்த கிரே கலர், அதுக்குள்ளே வந்து நம்ம லைனிங் கொடுத்துருக்கோம்ல, அதில் தான் நம்ம அட்டாச் பண்ணணும். ஏன்னா 5 inch வந்து கேப் விட்டுட்டு, என் தங்கச்சிக்கு 5 inch கேப் விடுறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே இது வந்து இந்த நெட்டு வந்து 10 inch கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த 5 inch கேப்பில் வந்து கீழே தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா என் தங்கச்சிக்கு வந்து அது வந்து நல்லா புஷ்ஷுன்னு காமிக்கும். இது வந்து மடித்து வைக்கணும். மடிக்காமல் வச்சோன்னா அந்த மாதிரி அந்த புஷ்ஷுன்னு தெரியாது. அதனால எங்கள் அம்மா வந்து ஒரு ப்ளீட்டாக வச்சு அந்த ஃப்ராக்கை சுற்றி இந்த இதை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு தைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நியூ இயர் அப்போ தான் எங்கள் அப்பாவோட பர்த்டே. அதனால என் தங்கச்சி வந்து மம்மி எனக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மேடம். அதனால் எங்கள் அம்மா தைச்சி கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், என் தங்கச்சிக்கு வந்து சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால என் தங்கச்சி வந்து அம்ப்ரெல்லா மாடலில் வைக்க சொன்னான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது எல்லாமே தைச்சி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த அவுட்ஃபிட் காமிக்கிறோம், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். அந்த ஒரு ஃப்ளீட் வந்து வைக்கும் போது எங்கள் அம்மா எப்படி வைக்கிறாங்கன்னு பாருங்கள். எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் நிறையா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சாரி நாங்கள் வந்து லேட்டாக போடுறதுக்கு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து டைம் இல்லை தைக்கிறதுனால. அதனால் இனிமேல் நாங்கள் வந்து டெய்லி போடுற மாதிரி பார்க்குறோம். ஓகேவா, நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. எங்கள் அம்மா வந்து முடிக்க போகிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து நாங்கள் நாட் கொடுத்துருக்கோம், அதுவும் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கையில், அதுக்கப்புறம் அந்த லைனிங்கில் வந்து நாங்கள் வந்து அந்த ஜிக்ஸாக் போட்டிருந்தோம். அதுதான் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா பஃப்னு காமிக்கும்.
அதுக்கப்புறம் பேக்கில் வந்து ஜிப் வச்சுருந்தோம். இதான் நான் வந்து எங்கள் அம்மா தைச்சி கொடுத்தாங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளவுஸில் கீழே வந்து அந்த பார்டர் இருக்கும், அதை வந்து எங்கள் அம்மா வந்து ஹிப்பில் வந்து ஒரு நாட்டு மாதிரி வச்சுட்டாங்க. பாருங்கள் கீழே எவ்வளோ அழகாக அந்த ஃப்ளீட் வந்திருக்குன்னு. உள்ளே வந்து அந்த கேன் அந்த நெட்டில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த லைனிங்லேயும் பாருங்கள் அந்த ஃப்ளீட் கொடுத்துருக்கோம், பார்த்தீங்களா? இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து இதை வந்து ஒரு இதில் வச்சு நான் உங்களுக்கு இதை இந்த லாஸ்ட் அவுட்ஃபிட்டை நான் காமிக்கிறேன், பாருங்கள். என் தங்கச்சி காலையில் போட்டது இன்னும் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவளுக்கு அந்த சுற்றுறது ரொம்ப பிடிக்கிறதுனால அவள் வந்து காலையிலேருந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கா. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நாங்கள் வந்து அவுட்ஃபிட்டு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து தான் நெக்கு, அந்த ரவுண்டு நெக்கு நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுதான் ப்ளவுஸு. அதுக்கப்புறம் வந்து ஹிப்பில் வந்து நாங்கள் வந்து நாட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்கோம், பட் அது வந்து நாங்கள் அட்டாச் பண்ணி தான் தைச்சிருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஹேண்டில் வந்து நாங்கள் பெல் ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மேலே இப்போ அங்கே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கைக்கு மேலே வந்து பஃப் வச்சுருக்கோம். எங்கள் அம்மா அதை எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து ஜிப் வச்சுருக்கோம். இப்போ பின்னாடி உள்ளதை பாருங்கள், உள்ளே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு கூட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இதெல்லாம் அந்த வளைவெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே வந்து அந்த நெட்டு வந்து கேன் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து லைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அதெல்லாம் அழகாக இருந்துச்சு. அந்த புஷ்ஷுன்னு நல்லா காமிச்சிது. இது வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த கிளிப்பு நாங்கள் எடுத்துருக்கோம், அதை வந்து காமிக்கிறோம். அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு சுற்றுறது ரொம்ப பிடிக்கும்னு நான் சொன்னேன்ல, அதை வந்து நாங்கள் இதே இப்போ இது வந்து பேக்கில் பாருங்கள் அழகாக இருந்துச்சு. எனக்கு அந்த ப்ரௌன் கலர் தான் வந்து ஹைலைட்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாட் கொடுத்தோம், செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதை பாருங்கள் எவ்வளோ. இதுதான் என் தங்கச்சி, அவளுக்கு சுற்றுறது ரொம்ப பிடிக்கும்னு நான் சொன்னேன்ல, இதுதான் நான் அந்த சர்ப்ரைஸ் சொன்னேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள். அது ஸ்லோமோவில் நாங்கள் எடுத்துறதுனால அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் கிளிப்ஸும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். லாஸ்ட்டாக அது நாங்கள் வரும். அது இந்த மாதிரி கிளிப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த அம்ப்ரெல்லா மாடலில் நாங்கள் தூக்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.